விஜய் வந்து காவேரியை கூட்டின்னு போயிட்டு குட்டி காவேரியை கூட்டின்னு போயிட்டு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறாரு. ஸ்கூலில் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டி காவேரின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்குறாரு. அதே மாதிரி இங்கே இருக்க ப்ளே கிரவுண்ட் இது அதுன்னு எல்லாமே வந்து சுற்றி காட்டுறாரு குழந்தைக்கு. ரொம்ப நல்லா இருக்குது டாடி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, பெரிய காவேரி வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் ஏற கட்டி கரெக்டாக வந்து போகிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பக்காவாக பண்ணிடுறாங்க. வண்டியும் வந்துடுது, சாமான்லாம் ஏற்றிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு மனசே இல்லைம்மா, இது ஒன்றும் சொந்த வீடில் வாமா அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட தாத்தா கேட்குறாரு அட்மிஷன்லாம் போட்டாச்சான்னு சொல்லிட்டு. அட்மிஷன்லாம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் காவேரி அந்த ஸ்கூலில் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வா. இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டா, நாளைக்கு வந்து போக போகிறா அப்படின்னோடனே ரொம்ப டாடி எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லையே ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூல் பிடிச்சிருக்குன்றியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு. எனக்கு இதே ஒரு நிம்மதி ஆயிடுச்சு தாத்தா. நான் கூட நினச்சேன் காவேரிக்கு எங்கே ஸ்கூல் பிடிக்குமோ பிடிக்காதோ, நானும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, காஞ்சிபுரத்துக்கு நேராக வந்துடுறாங்க. வந்து இறங்குறாங்க. காவேரி பார்த்துட்டோம்மா, இங்கே காஞ்சிபுரத்தில் கோயிலில் அதிகம் நாங்கள் ரெடி, கோயிலுக்கு போயிட்டு போகலாமாம்மா, முதல்ல இப்போ தான் வந்திருக்கோம், இன்னும் சாமான்லாம் இற கட்டல, அந்த வேலையெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமான்லாம் இற கட்டுறாங்க. காவேரி வீட்டுக்கு போயிட்டு வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்த நாள் வந்து காவேரி வந்து ஸ்கூல் போகிற வந்து கனவுலேயே இருக்காங்க. நாளைக்கு முதல்ல ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும், முதல்ல அவ்வளோ பெரிய ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ண போகிறேன், சூப்பர் இல்லைம்மா அப்படின்றாங்க. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக தானே இருக்குது, அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து குட்டி காவேரி கிட்ட இந்த மாதிரி ஸ்கூல் போகும்போது என்னென்ன பண்ணணும், அங்கே எப்படி நடந்துக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு குட்டி காவேரி தூங்கி போகிறாங்க. காவேரி நீ இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், முதல்ல குழந்தைய ஸ்கூல் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் வந்து இங்கே காவேரியும் விஜயும் அதுக்கப்புறமா குழந்தைக்கு எல்லாருமே ஒரே டைமில் ஸ்கூலில் என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரி வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கரெக்டாக வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தையோட திங்ஸை காரில் விட்டுட்டு வந்துடுறாரு. அதனால் எடுக்க போயிடுறாரு. அதனால் விஜய் காவேரி பார்க்க முடியாமல் போயிடுது. அது ஆனால் குழந்தைய வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாரும் நினச்சிட்டு அப்படி பட்டு உள்ளே போயிடுறாங்க அட்மிஷன் ரூம்குள்ளே. இங்கே வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து வந்துடுறாங்க. கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து குட்டி காவேரியும் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே வந்து காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வந்து யோசனை பண்ணிகிட்டே வந்து என்ன நீ லேட்டாக வந்திருக்க, எதுக்காக இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நாளே லேட்டாக வரக்கூடாது, இதுக்கப்புறம் கரெக்டாக வரணும். சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. சரி கமிங் உள்ளே வா அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் காவேரிக்கு ஒரு மாதிரி உணர்ச்சி வந்து பொங்குது. அப்படியே மனசில் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரோட பேரும் சொல்லிகிட்டே வரும்போது காவேரியோட பேரை மை நேம் இஸ் காவேரி அப்படின்றாங்க. காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க காவேரி. உடனே கிட்ட போயிட்டு குழந்தைகிட்ட உண்மையிலேயே உன் பேர் காவேரியான்றா. ஆமாம் என் பேர் காவேரி தான் மிஸ் அப்படின்றாங்க. சரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு. உங்கள் பேர் என்ன மிஸ், என் பேரும் காவேரி தான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக குழந்தை பார்க்குறாங்க. மிஸ் உண்மையிலேயே உங்கள் பேர் காவேரியான்னு கேட்குறாங்க. ஆமாம் என் பேரும் காவேரி அப்படின்னோடனே குழந்தையும் ஆச்சரியப்பட்டு போகிறா. மிஸ் அப்போது நான் வந்து குட்டி காவேரி, நீங்கள் பெரிய காவேரியா அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க. நம்ம காவேரி அழகாக க்யூட்டாக பேசுகிறியே, காவேரி இருக்கவங்க காவேரின்ற பேர் இருக்கவங்களும் இப்படி தான் பேசுவாங்க போட்டிருக்கே, நம்மள மாதிரி இவ்வளோ இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சிதாண்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க லெசன்ஸ் எல்லாமே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அழகாக வந்து அந்த பாட்டு மூலமாகவும் அழகாக வந்து கதைகள் மூலமாகவும் வந்து லெசன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. காவேரியும் அது வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறது வந்து அம்மானு தெரியாமல் அவ்வளோ அழகாக ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அப்படின்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க காவேரி. உடனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம பெரிய காவேரிக்கு. ஏன் இவளை பார்த்தா இவ்வளோ சந்தோஷம் எனக்கு வருது மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாய் அப்படின்றாங்க. பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து வெளியே காத்துட்ருக்காரு காவேரிக்காக. ஃபஸ்ட் நாள் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு டாடி அப்படி சொல்லிட்டு ஸ்கூலில் நடந்த விஷயங்களை எல்லாமே காவேரி சொல்லிட்டு வரா. கரெக்டாக வந்து இவங்க வந்து காரில் ஏறும்போது காவேரி வந்து வெளியே வராங்க. அவங்கள பார்க்காம இவங்க ஏறி போயிடுறாங்க காரில். இங்கே வந்து தாத்தா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க, எப்படிமா இருந்தது ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, எங்கள் மிஸ் ரொம்ப நல்லா பேசினாங்க, எங்களுக்கு கதைகள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. டாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் டாடி அப்படின்னோடனே விஜய் யோசிக்கிறாரு. தாத்தா உள்ள என்ன விஷயம் காவேரி, நான் டாடி கிட்ட தான் சொல்வேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு தாத்தா. டாடி எங்கள் மிஸ் பேர் காவேரி டாடி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். ஆமாம் டாடி என் பேரும் காவேரியா, எங்கள் மிஸ்ஸு பேரும் காவேரி அப்படின்னோடனே தாத்தாக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு வேளை நம்ம வீட்டு காவேரியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.